கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆலோசனைகளாக பல காரியங்களை கற்று வருகிறோம். இந்த நாளிலும் கூட தமிழில் அப்பா என்கிற சொல் அப்படியே இருக்கிறது. இறைவனை அப்பா என்றும் அப்பனை என விழிப்பது தமிழ் கூறும் நல்லுலகில் தொன்றுதொட்டு இருந்து வருகிறது. ஆக மொத்தம் விஷயம் என்னன்னா, பைபிள் கூறும் இறைவன் ஆதிக்கால தமிழருக்கு கூறும் இறைவனே அன்றி வேறொரு இறைவன் அல்ல. தமிழர்கள் மறந்துவிட்ட தமிழ் தெய்வம் பைபிள் கூறும் தெய்வமே அன்றி வேறொன்று அன்று. சற்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். மிருக பலியிடும் பழக்கம் இது எப்படி வந்தது? சாமி என்று தாங்கள் கருதுபவருக்கு ஆடு, மாடு, பறவைகள் ஆகியவற்றை பலி கொடுக்கும் வழக்கம் இந்து சகோதர மக்களிடத்தில் காணப்படுகிறது. மிருகங்கள் ஏன் இப்படி பலியிடப்படுகின்றன என்பதற்கான நல்ல விளக்கம் ரிக்கு, யசூர், சாமம், அதர்வம், உபனிஷதங்கள், கீதை ஆகிய எதிலுமே இல்லை. ஆனால் பைபிள் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த பலியிடும் முறை, இந்த முறைமைக்கான நல்ல காரணம் ஒன்று உண்டு என்பது புரியும். அந்த காரணம் என்ன? மனிதன் படைக்கப்பட்டதற்கு மிக அடிப்படையான நோக்கம் அவன் தேவ தர்மத்தின்படி நடந்து உண்மையான அன்பு செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் மனிதர்களோ யாருமே தேவ தர்மத்தின்படி முழுவதுமாக நடப்பதில்லை. அப்படி ஒரு மனிதன் தேவ தர்மத்தின்படி நடக்காதவனாக, நடந்து அன்பு செய்யாதவனாக இருப்பதால் படைப்பின் நோக்கம் அவனில் நிறைவேறவில்லை என்றாகிறது. குயவன் ஒரு பானையை வடிவமைக்கும் போது அவன் விரும்பிய வடிவம் அதில் வரவில்லை என்றால் அவன் அந்த பானையை வைத்து கொள்வதில்லை. அதனை முற்றுமாக அழித்து விட்டு புதியதொரு பானையை செய்து கொள்வான். அதுபோலவே இறைவன் மனிதனை படைத்த நோக்கம் மனிதனில் நிறைவேறவில்லை என்றால் மனித இனத்தை நித்திய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு புதிதாக வேறு ஓர் இனத்தை இறைவன் படைக்க வேண்டும். ஆனால் இறைவனுக்கு மனித இனத்தை நித்திய மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க விருப்பமில்லை. காரணம், மனித இனத்தின் மீது இறைவன் அத்தகைய அன்பு வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எந்த நாளில் நீர் எங்களோடு பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.